பொய்ங்கிறது. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேயே அவரே சொல்லிக்கிட்டாரே, ஜாய் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மெசேஜஸ்லாம் ஈவன் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஐ எம் த லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். எல்லாமே இருக்குங்க என்கிட்ட, எல்லா மெசேஜஸுமே இருக்குது. அதெல்லாம் மக்களுக்கு நான் காமிச்சேன்னா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிப்பட்டவருங்கிறது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது அதில் இன்னொரு, அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல. ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும், பப்ளிக்கில் பேசினா அது தப்பாயிடும். ஸோ பர்சனலில் வந்து பர்சனலாக வச்சுக்கணும். அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் கேட்கணுன்னு வருது, பட் இல்லை. அது என் குழந்தை என்றால் உன் குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது? உன் குழந்தை. ஆனால் உன் குழந்தை சாவும் ஒன்றா சும்மா விடாது ரங்கராஜ், நிஜமாவே விடாது. உன்னை சுற்றி சுற்றி அடிக்கும். இன்னைக்கு பண்ணதுக்கு சுற்றி சுற்றி கர்மா விடாது. அதாவது அந்த குழந்தை என்ஐசியூல இருக்கு, அந்த குழந்தைய நீ கொச்சப்படுத்துற பத்தியா? என்ஐசியூல இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வலியின் வேதனை தெரியும். எனக்கு தெரியல இங்கே எத்தனை பேர் வந்து என்ஐசி மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸில் இருக்கீங்கன்னு தெரியல. அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த ரூம்குள்ளே போகும்போது அப்படி வலிக்கும்.